லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தான். இப்போ வந்து நயன்தாரா மேம் சொல்கிறாங்களே, இல்லை அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார் டான் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்குங்க. தாய்க்கிழவி படம் எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே பார்க்கலாம். இந்த திருந்தாதவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நல்லா வந்து பார்க்கலாம். சொல்கிறீங்க மாரி இருந்துட்டு அவங்க வயசானா எப்படி இருப்பாங்களோ அந்தமாரி இருந்தது மேக்கப்லாம். சொல்கிறாங்க எல்லாரும் வயிற்று ரொம்ப 20 கிலோ தூக்கியிருக்காங்க, காலில் ஒடிச்சுன்னு சொல்கிறது. 100% சுயமாக பெண்கள் சிந்திக்கணும். பெண்களுக்கான ஒரு படம் தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இயக்குனருக்கு மனமார்ந்த தண்டாட்டி பாட்டிகள்லாம் வந்து இப்போ பார்க்குறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க சின்ன வயசுலேருந்து தண்டாட்டி பாட்டிகள்லாம் காட்டியிருக்காங்களா உள்ள அழகா காட்டியிருக்காங்க. உங்களுடைய அம்மா அப்பாலாம் வச்சா உங்களுக்கு என்னென்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு உள்ள? அம்மா எல்லாம் எப்படி வச்சுக்கணும், அம்மாவை எப்படி பார்த்துக்கணும், ஆனால் பிள்ளைங்களுக்கு ஒரு இதுவாக இருக்குது. படம் நல்லா இருக்கு. இல்லை அவங்க வயசானவங்க நடிச்சிருக்காங்க. வயசு சின்ன பொண்ணு தான் அவங்க. ஆனால் வயசானவங்க நல்லா பண்ணியிருக்காரு. தோல் சுருக்கம் அதெல்லாம் பார்த்தீங்களா? ஆமாம். அவங்க எதில் பார்த்துருக்கீங்க நீங்கள் சீரியலில்? நிறைய சித்தி அண்ணாமலை, அப்புறம் வாணிராணி எல்லாம் பார்த்துருவோம். எல்லாமே பார்ப்போம். அவங்க 2 பேருமே நல்லா பிடிக்கும். ஸோ நான் பேசுகிறேன் டெக்னிக்கலாக ஆக்சுவலாக வந்து கலையரசின்னு ஒரு டைட்டில் கலைஞர் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க ஆப்டான அவங்க தான் அவங்க. ஸோ அவங்க ட்ராக் எல்லாமே அவங்க படத்தில் ஊர்காவலன், அப்புறம் கிழக்கு சீமையில் பசும்பொண்ணு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. நான் குழந்தைங்க பார்த்த பொண்ணு. ஸோ அந்த கேரக்டர் மாதிரி உள்ள ஒரு பார்த்தா பயங்கரமாக ரூல் பண்ணியிருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தான். இப்போ வந்து நயன்தாரா மேம் சொல்கிறாங்களே, இல்லை அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார் டான் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில் வந்து பெண்கள் வந்து எதுவுமே இல்லைன்னா வாழலான்னு சொல்லி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் போய் பாருங்கள். நான் எல்லாத்தையும் சொல்லலான்னு இது இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் உள்ள செலிப்ரேட் பண்ண தான் வந்திருக்கோம். நல்லா படம் இட்டு அவங்க அந்த மேக்கப் போட்டு பார்க்குறது எப்படின்னு இருந்துச்சு? மேக்கப்புக்கு பயங்கரமாக மெனக்கட்டிருக்காங்க. 5 மணி நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. கமல் சார் வந்து பாராட்டியிருக்காரு. ஸோ வந்து கமல் சார் ஒரு ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கூட உள்ளே வரல. இது எஸ்கே அண்ணனுக்கு சொல்லணும்னு தான் சொன்னேன். மற்றபடி ஓகே தான். காமெடி அழுகை எங்கே அழுவைக்குமோ அங்கே வச்சிருக்காங்க. மியூசிக்கில் பிரசன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. நிவாஸ் பிரசன்னா தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க வேலை கரெக்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து படத்தை வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வறுத்து ஹிட்டு. ஓகே. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சின்ன வயசுல லவ் பண்ணுறது, ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணி சுற்றுலாம் பார்க்குறோம். அந்த சீன்ஸ்லாம் வந்து அவங்க தலையில கொட்டுற. ஆமாம். அதாவது வாழ்க்கையில் வந்து நம்ம வீட்டில் எல்லாருமே அப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது சூரியனை கூட சொல்லியிருந்தாரு. நம்ம அப்பா தான் எல்லாருமே மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்பா தான் வந்து எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன் பண்ணுற விஷயத்தை வந்து தட்டி கேட்கறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒருத்தவங்க பெரியவங்க இருக்கணும். பெரியவங்க இருந்தால் மட்டும் தான் எல்லாமே ரீச் ஆகும். நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு கெட்டது வந்து வராது வீட்டுக்கு. அவங்க எப்படி ரூல் பண்ணணும், வாழ்க்கைனா எப்படி வாழணும், நாளைக்கு என்ன தேவை, அதான் மெசேஜ். இன்னைக்கு எல்லாமே ஆடிட்டு ஊதாரித்தனம் பண்ணிட்டு போகக்கூடாது. இன்னைக்கு சம்பாதிக்கிறது இன்னைக்கே சேர்த்து வச்சுக்கிட்டு நாளைக்கு என்ன வாழ்க்கை வாழ்றதா வாழ்க்கை. என்ன மெசேஜுங்களா? நம்ம அப்பா அம்மாவை என்னைக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. கல்யாணமானாலும் எப்பவுமே விட்டுக்கூடாது. தாயை விட்டே கொடுக்கக்கூடாது. அதுதான் மெசேஜ். அதை வந்து அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க கதை. அது வந்து பாருங்க, சூப்பராக இருக்குது. செம்ம ஹிட்டு. சிவகார்த்திகேயன் அவருக்கு வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்குங்க. நான் கட்டாயம் ராதிகா மேம்காவே பார்க்கலாம். ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நல்ல படம், பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப ஒரு அட்வான்ஸான ஒரு தாய் கிழவி அவங்க. சூப்பராக இருக்குங்க படம். சிங்கம்புலி கமல் ரசிகராக வராது எப்படி? சூப்பராக இருக்குங்க. ஒரு பாட்டுமே கமல்ஹாசன் சாரோட பாட்டு எல்லாமே சூப்பராக கொடுத்தாங்க. என்னது அந்த மாதிரி அந்த மாதிரி இது முழுக்க பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். பெண்கள் சுயமா சிந்திக்கணும், சம்பாதிக்கணும். தாய் கிழவி சொல்லியிருக்காங்க. எல்லாரும் கட்டாயம் தியேட்டருக்கு வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு. என்ன சின்ன வயசுல லவ் பண்றது அந்த மாதிரி இல்லை சார். ஜஸ்ட் ஒரு காமெடி. 99% காமெடி. என்ன சொல்றது, 100% சுயமா பெண்கள் சிந்திக்கணும். பெண்களுக்கான ஒரு படம் தரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்து சார். பெண்கள் சுயமா இருக்கணும், யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது. சுயமா சிந்திக்கணும், சம்பாதிக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. பெண்கள் கண்டிப்பா வந்து பார்க்கணும். 99% ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் சார். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு சார். உண்மையான கிழவி தான் சார். நல்லா இருக்கு. சம்பந்தப்பட்ட படம். ஆமா சார். சூப்பரா இருக்கு. இயக்குனருக்கு மனமார்ந்த வாழ்த்து. நிறைய படம் கொடுக்கணும் கேட்டு. முதல் படம் மாதிரி தெரியல சார். ஆக்சுவலி ஒரு 10-15 படம் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். தியேட்டர் ஃபுல்லாவே நாங்க சிரிச்சிட்டு தான் சார் இருந்தோம். சிரிச்சு கண்ண தண்ணிலாம் வந்துச்சு. சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கா. ஸ்கிரீன் ஓரளவுக்கு ஃபுல்லா தான் சார் இருந்தது. பார்க்கலாம். இனிமே மக்கள் பார்த்துட்டு வருவாங்க. படம் தரமா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. வாழ்த்துக்கள். இல்லை எங்க அம்மா எங்க மாமியார் அவங்க எல்லாம் ஞாபகம், எங்க பாட்டிங்களும் ஞாபகம் தான் வந்தது. நல்லா இருந்தது. ஆமா. என்ன பிடிச்சி ராதிகா பத்தி
பண்ணியிருந்தாங்க? நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது காமெடியாகவும் இருந்துச்சா இல்லை எப்படி? இல்லை காமெடியாக இருந்தது. கோவம், அந்த கோவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கோவமாக தான் இருப்பேன். அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க. யார் வந்து பார்க்கணும் இந்த படத்தை? எல்லாமே பார்க்கலாம். இந்த திருந்தாதவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நல்லா வந்து பார்க்கலாம். சொல்கிறீங்க அதான் வானம் மாமியார் வானம் மாமனார் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு கிராமத்து படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆமாம், கிராமத்து படம் பார்த்த மாதிரி அவங்கெல்லாம் நல்லா சேர்ந்து இருக்கணும், நல்ல பாசமாக இருக்கணுன்றதெல்லாம் பார்க்கலாம். வந்து என்ன கருத்து சொல்ல வரேன்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ரெண்டுமே சேர்ந்து தான் படமே. தாய் கிழவி நல்லா இருந்தது. அதான் பெண்களை எப்படி தனியாக இருந்து எப்படி கஷ்டப்பட்டு எப்படி வரணுன்றதுக்காக இது எடுத்து காட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது பக்காவாக. மோஸ்ட்லி ஃபேமிலி பேஸ் படம் தான், கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லோரும் வந்து ஃபேமிலியாக. அதான் இப்போது வயசானவங்க இப்போ பாதி பேர் கல்யாணம் ஆகி எப்படி வாட வெட்டி ஆகிடுறாங்க. அப்படி இருந்தும் கஷ்டப்படக்கூடாது, நம்மளால தனியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பெண்களை பற்றி எடுத்து காட்டியிருக்காங்க. நல்லா 2.5 மணி நேரம் போனதே தெரில. 3 பாட்டு வந்தது, ஆனால் நாங்கள் ஒரு பாட்டை கவனித்து கேட்டோம். மீதி 2 பாட்டு எப்படி போனதே தெரில. அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது, டைம் போகிறதே தெரில. அதான் பெண்கள் எப்படி தனியாக இருந்து கஷ்டப்படாமல் இருக்கணும்னா அது லாகில் எதுவும் இல்லை. நல்லா காமெடி சீன்லேருந்து எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா இருந்தது. 2.5 மணி நேரம் போனதே தெரில. திருப்பி கூட பார்க்கலாம். முன்னாடி ஈவினிங் ஷோ கூட வந்தால் வருவேன். கண்டிப்பாக நடிச்சிருக்காங்க. அவர் எல்லாருமே பாராட்டலாம், அந்தளவுக்கு நல்லா இருக்குதான். அவங்க ஸ்க்ரீன் ப்ளே கம்மியாக அந்த டைம் இருந்தால் கூட அவங்க நடித்த விதத்தில் அது எல்லாமே தூக்கி கொடுத்துச்சு. அப்படி இருந்தது. லாஸ்ட்டு ஒரு ட்விஸ்ட் வரும், ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே, அதான் ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணுற சீன், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேருந்து வீட்டுக்கு வர இதுலேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எமோஷனலாக அந்த படம் கனெக்ட் ஆகும். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஆனால் அலற மாரி இல்லை, ஆனால் கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும். அவங்க ஒரிஜினல் மாரியே இருந்தது அந்தளவுக்கு. ஆனால் காதை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் ஒரிஜினல் மாரியே இருந்தது. அவங்க வயசானா எப்படி இருப்பாங்களோ அந்தமாரி இருந்தது மேக்கப்லாம். சொல்கிறாங்க எல்லாரும் வெயிட்டு ரொம்ப 20 கிலோ தூக்கியிருக்காங்க, காலில் ஒடிச்சுன்னு. படம் நல்லா வந்திருக்குங்க. தாய் கிழவி படம் எல்லோரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்கே ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி சின்ன படங்கள், சின்ன இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க சார். தொடர்ந்து கிராமத்து இந்த படம் அவ்வளோ ஒரு கிராமத்து படங்கள் சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. பட் இந்த தாய் கிழவி படம் நிறைய நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் காமெடி, சென்டிமெண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆக்ஷன் மட்டும் இல்லை, பட் ஆக்ஷன் இந்த கதைக்கு சம்மந்தம் இல்லாதது ஆக்ஷனு. ஓவராலாக படம் சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தில் எவ்வளோ ஃபெமினிசம் பேசியிருக்காங்க? பெண்களோட வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து பேசியிருக்காங்க. பெண்கள் வந்து சுயமாக சம்பாதிக்கணும், தனக்கு உண்டான மரியாதையை பெண்கள் வளர்த்துக்கணும்னா பணன்றது ஒரு முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது. பணத்தை சேர்த்து வைங்க, சம்பாரிச்சு வைங்க. பெண்கள் தனக்கு உண்டான ஒரு அடையாளமாக மாறணும்னு சொல்லிட்டு ராதிகா மேடம் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது. அந்த கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருக்குது. அவங்களோட கெட்டப்ஸ்லாம் எப்படி இருக்குது? அருமையாக வந்திருக்கு சார். நேச்சுரலாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. காமெடியாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக பார்க்காம நம்ம அந்த சம்மந்தப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக மாறிடுவோம் அந்த படத்தை பார்த்தா. கட்டாயமாக இல்லை சார், நல்லாயிருக்கு. கட்டாயமாக அந்த படம் ஹிட்டு. நாங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக சொல்கிறோம். நாங்கள் வந்து ராதிகா ஃபேன்லாம் இல்லை, பட் படம் வந்து வெற்றி படம் தான். மக்களுக்கும் பிடிக்கும் கட்டாயமாக. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் வந்துருக்கு. ஸோ இது எப்படி? நிச்சயமாக சிவகார்த்திகேயன் கட்டாயமாக சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய வெற்றி சார் இது. அவர் இது போல் சின்ன படங்கள்லாம் அவர் கொடுக்கணும். இதுக்கப்புறமா நிறைய புதுமுக இயக்குனர்கள், புதுமுக நடிகர்கள் எல்லாத்துக்கும் அவர் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்.